அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இந்த உலகத்தில் எத்தனையோ மரணங்கள் நிகழ்கிறது. சிலர்களுடைய மரணம் கண்டுகொள்ளாமல் அப்படியே செத்த பிராணிகளைப் போல இந்த ரோட்டில் போகும் பொழுது நெடுஞ்சாலையில் நாம் பார்த்துருப்போம். நாய் மேலே ஏற்றி அப்படியே வாகனம் போயிருக்கும், சிதைந்து கிடக்கும். சிலர்களுடைய மரணம் யாருடைய கேட்பார் இல்லாமல் நிகழ்கிறது. சிலர்களுடைய மரணம் குறிப்பாக செலிபிரிட்டி, சினிமாக்காரர்கள், விளையாட்டுக்காரர்கள், பிரபலமானவர்கள், இவர்களுடைய எல்லா நிகழ்வுகளும் உலகத்திற்கு முன் காட்சிப்படுத்தப்படுகிறது. செலிபிரிட்டிகள் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தாலும் அது தலையங்க செய்தி, சாப்பிடும்பொழுது விக்கினாலும் தலையங்க செய்தி, பெருமூச்சு விட்டாலும் தலையங்க செய்தி. இப்படியெல்லாம் செலிபிரிட்டிகளுடைய எல்லா செயல்களும் தலையங்க செய்தியாக வெளியிடப்படுகிறது. இதை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், பிரபலமானவர்கள், குறிப்பாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் இறந்துவிட்டால் ஒட்டுமொத்த எல்லா தொலைக்காட்சிகளும் செய்திகளும் அவர்களுடைய உடலை கொண்டு வருவதிலிருந்து எல்லாம் லைவாக காட்சிப்படுத்தப்படுகிறது. அவர்கள் அழுவதை வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட்டு கொண்டே ரசித்து ஒரு வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள். அந்தோ பரிதாபம். இங்கே இந்த செய்தியை உங்களுடைய நினைவிற்கு நான் கொண்டு வருவதற்கு காரணம், நேற்றைய தினம் ஒரு பிரபலியம் இறந்து போனார். அந்த இறந்து போனவர் ஒரு சினிமா பிரபலியம். அவரை பற்றி இந்த இடத்துல சொல்லப்படுவதற்கு காரணம், அவர் இறந்து போகும்போது 75 வயசு தாண்டிருச்சு. ஒரு 40 வயசாக இருக்கும் பொழுதே தனக்கான கல்லறையை அவர் கட்டி கொண்டார். நான் இறந்து போனால் என்னுடைய கல்லறை இப்படி தான் மார்பிள் கல் பதிக்கப்பட்டு இப்படி தான் இருக்கணும்னு டிசைன் பண்ணி 40 வயசுலேயே அவர் தயாராகிட்டார். இந்த செய்தியை 2020 ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிடுகிறார். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்கள், ஒரு ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் மரணத்திற்கு எப்படியெல்லாம் தயாராகிறார். மார்பிள் கல்லிலே கல்லறை பதிக்கப்பட்டிருக்கிறது, இங்கே தான் அடக்கணும்னு டிசைன் பண்ணி போயிட்டார். ஆனால் அதை தாண்டி அவர் யோசிக்கலை. இப்படி இறந்து போனதற்கு பிறகு ஒரு மார்க்கம் இப்படி சொல்லுகிறது, ஒரு இறை கொள்கை இப்படி சொல்லுகிறது, அதற்கு நான் தகுதியானவனாக இல்லையே, என்னிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டால் என் நிலை என்னவாகும் அப்படின்னு அவர் யோசிக்கலை. ஆனால் நாம் யோசிக்க வேண்டும். அன்பு உறவுகளே, இஸ்லாம் என்னும் பெரும் பொக்கிஷத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அவர்கள் பாக்கியசாலிகள். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், நல்லடியார்களாக வாழ்வோம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.